சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்டிப்பா பண்ணிடுறோம் சார். முதல்ல எங்க ஃபேக்டரியை திறந்து என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் நான் வேலைக்கு கூப்பிடணும். பாவம், அவங்க எல்லாரும் இத்தனை நாளா வேலை இல்லாம இருக்காங்க. சார், அவங்களுக்கு வேலை இல்லாட்டி கூட மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க சார் இவங்க. அப்படியாம்மா? திடீர்னு வேலை இல்ல, சம்பளம் தர முடியாதுன்னு சொன்னா அதை நம்பி இருக்கிறவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அதனாலதான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு உங்க வீட்ல கேட்டரிங் பண்ணி வந்த காசை கூட ஸ்டாஃபுங்களுக்கு தான் சார் கொடுத்தோம். ஓ, உங்க ரெண்டு பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. எனி டைம் எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சார், நீங்க இது பண்ணதே போதும். ஃபேக்டரி திறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரியாணி செஞ்சு நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். ஐயோ, பிரியாணியா? மேடம், கண்டிப்பா நாங்க தப்பான பிரியாணி எல்லாம் தரமாட்டோம். ஏற்கனவே நீங்க உங்க பொண்ணு பர்த்டேக்கு சாப்பிட்டுருக்கீங்கல்ல. ஐயோ, நான் சும்மா சொன்னேன் மேடம். நிஜமாவே உங்க பிரியாணி நல்லா இருந்ததுன்னு சொல்லிதான் நாங்க வாங்கணும். அது இப்படி வந்து முடிஞ்சிடுச்சு. பரவாயில்ல மேடம், நாங்க அந்த கெட்டு போன பிரியாணியை சாப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு உங்க கம்பெனி உங்களுக்கே திரும்ப கிடைச்சிருக்கு. ஆமாம்மா, உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கூட கடவுள் இப்படியெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. ஆமா சார், கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல பிரியாணி செஞ்சு கொடுப்போம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்க கிளம்புறோமா? சரிங்க சார். தேங்க்யூ சார். வாங்க சார். வரேன் Thank you, sir. சிந்து, வரமா வரமா நாங்க போயிட்டு வரோம். போலாம். வாங்க. விஜய், ஓகே ஓகே செவந்தி, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜய். அதானே? என்ன விஜய், நீங்க இப்படி சொன்னா எப்படி? நீங்க கிண்டல் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதுதான் விஜய் உண்மை. நீங்க பார்த்த ஜட்ஜ் வீட்ல பர்த்டேக்கு கேட்டரிங் ஆர்டர் வாங்கி கொடுக்கலனா இதெல்லாம் நடந்திருக்குமா? இல்ல செவந்தி? நானும் அததான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவரே முந்திக்கிட்டு அவரே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய். விடுங்க செவந்தி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி தானே. விஜய், நீங்க பாட்டுக்கு அடுத்தடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே போறீங்க. உங்களால கம்பெனியும் திரும்ப வந்திருக்கு. இதோ சிந்துவும் உயிரோட வந்திருக்கா. ஐயோ, விஜய் மட்டும் இல்லனா சிந்துன்னு ஒருத்தி இருந்தான்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்ன விஜய், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, டெய்லி காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு எழுந்திருக்கிறேன். என்னங்க சிந்து, நீங்க ஏதோ கடவுள் ரேஞ்சுக்கெல்லாம் சொல்றீங்க. காப்பாத்துறது கடவுள் வேலைனா நீங்களும் எனக்கு கடவுள் மாதிரி தான். என்ன சிந்து, விட்டா விஜய்க்கு கோவில் எல்லாம் கட்டி கும்பிடுவோம் போல. ஏன் செவந்தி, கும்பிடக்கூடாதா? பூர்ணியோட மூஞ்சி போனதை பாத்தீங்கல்ல? பூர்ணிய தோக்கடிச்சதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் விஜய். ட்ரீட் தானே, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சார் வருவாரு. சரி விஜய், அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஓகே செவந்தி, சீக்கிரமா நல்ல நாள் பார்த்து ஃபேக்டரி ஓபன் பண்ணிடுங்க. கூடவே ஜட்ஜ் சொன்ன மாதிரி அந்த நேமையும் உங்க பேருக்கு மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும். என்ன செவந்தி, ஓகே தானே? கண்டிப்பா. எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோம். ஆல் த வெரி பெஸ்ட்.